கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்க சங்கீதம் 84வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 84:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். யோசனையே பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்கவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போமா? சங்கீதம் 84வது அதிகாரம் 10வது நாள். 1000 நாளை பார்க்கும் ஒரே நாள் நல்லது. தெரிந்து கொள்வது என்னதுமா? சாய்ஸ். தெரிந்து கொள்வது என்னது? ஏமா சில தேசங்கள்ல கம்பல்சரியாக நீங்க மிலிட்டரியில சேரணும். அது இங்கிலாந்துலனா கம்பல்சரி அந்த ராஜாவுடைய குடும்பம்னால போய்த்தாங்க, வேற ஆப்ஷன் கிடையாது. ஆனா இங்க பிராக்கெட்ல யார் சொல்றாங்க? வாசிமா. கோராகின் புத்திரர். யாருமா? கோராகின் புத்திரருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. என்னாகமம் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 16வது அதிகாரம் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னு ஒரு தகவல் பின்னாடி போ, இல்லைன்னா விட்டுட்டு வெளியே வா. 16:24 கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களை வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள். விலகி போனதுனால இவங்க எங்க வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 84வது அதிகாரம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படி. தேவனுடைய வாசல் படியில் யாருமா இருக்கா? கரெக்ட். செக்காரன் பாஸ்டர் பாரு உள்ள இருப்பாரு. அதாவது அங்க அந்த ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள எல்லாரும் போகக்கூடாது. யாரும் போகலாம். அப்ப பாஸ்டர் அப்படின்னு அதுதான் அப்படித்தானே. ஆனா பிச்சைக்காரன் வெளியே இருப்பான். இப்ப இவர் சொல்றாரு, நான் பிச்சை எடுத்துட்டு இங்கேயாவது இருக்கேன், ஆனா அந்த உயிரோட காப்பாற்றலாம். சரி, இப்ப யாருக்கு விரோதமாக இவர்கள் கூடினார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 16வது அதிகாரம் 16:9 கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணி செய்து. அதாவது இவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கேட்டீங்கன்னா, 16 லேவிக்கு பிறந்த கோகாத் லேவி. இன்னைக்கு ஒரு இந்து கோயிலுக்குள்ள யாரு தான் உள்ள போக முடியும்? கற்ப பிரகாரத்துக்குள்ள ஐயர் உள்ள வரவங்க தான் போக முடியும். வேற யாரும் போக முடியாது. ஒரு பெரிய கோடீஸ்வரன் அந்த அந்த கோயிலை கட்டியிருக்கலாம், ஆனா என்ன செய்ய முடியாது. ஆனா இவங்க ஆண்டோடைய சமூகத்துக்கு நிற்கிறதுக்கு பாத்திரராக பிறந்த லேவியர்கள் தான் சண்டை போடுறாங்க. நினைக்கிறாங்க இவங்க சண்டை போடுறது லேசா கஷ்டமா? ரொம்ப லேசா சண்டை போடலாம். ஆனா இவங்க இருதயம் மோசமான இருதயம் அல்ல. என்னது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 9வது வசனத்தை வாசிக்கணும். 16:9 கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணிவிடை செய்யும். 16:9 என்னாகும்? கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணிவிடை செய்யும். இந்த பணிவிடைங்கிறதுமா ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இப்ப எங்க வீட்டுல நாங்க 3 பேர் இருக்கோம். இருக்கோமா? 3 பேர்ல யாரெல்லாம் ஊழியம் செய்யற? நாம. யாரை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு? அப்ப இந்த ஊழியம் செய்யறவங்கள அப்ப இவங்க ஆண்டோடைய ஊழியக்காரன்னு சொல்லி நமக்கு எப்பவுமே என்ன இருக்குன்னா, ஐயோ எனக்கு தகுதி கிடையாது, ஆனாலும் ஆண்டோடைய ஊழி செய்யறது. 2வது சபையார் முன்னின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம். சபையார் முன்னின்று. இப்ப உங்க ஆலயத்துல ஒரு சிலர் தான் அதுக்கு
இப்போ உதாரணம் நான் சொன்னேன், உங்கள் இதில் எலெக்ஷன்லாம் வராதுல்ல, அந்த எங்கள் இதில் எலெக்ஷனில் செக்ரட்டரி இருப்பார், ட்ரெஷரர் இருப்பார், அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த கை அந்த அந்த குச்சி மாதிரி ஒன்று நீட்டிட்டு அப்படியே வருவாங்க, பார்த்துருக்கேன். உங்கள் யார் மாதிரி வாங்குவா? வாங்க மாட்டாங்க. எங்கே அதில் நீ கொடுத்துருவாரு. ஆனால் அங்கெல்லாம் அப்படி அவங்க அதை அந்த அந்த டீக்கெல்லாம் அப்படி நடக்கும்போது பார்க்கணும். அன்றைக்கி என்கிட்ட வந்து கேட்குறாரு ஒருத்தர், சார் இப்போ சர்ச்சை எப்படி சார் போகுது, என்னமோ இவர் தான் இந்த ஆலயத்தை உண்டாக்கி அப்போ என்ன கேட்குறாரு, அது சூப்பராக இருக்கு, நம்ம அப்படி போய் சொல்ல வேண்டியது அப்படி சொல்லுங்க. அப்போ இவங்க ரெண்டாவது அங்கே ஒரு காரியம். அடுத்த மூணாவது வாசிக்கலாம், உங்களை தம்மண்டே சேர பண்ண. தம்மண்டே சேரனா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப ஆண்டோடைய ஆலயம் எல்லாரும் அவர்கிட்ட போக முடியுமா? போக முடியாது. நான் அவங்களுக்கு நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆலயத்துல உள்ள வர்ற அத்தனை பேர் எதுக்காக வராங்க தெரியுமா? ஒரு அட்டண்டன்ஸ் பண்ணணும், வரணும், போடணும், போயிடணும். இப்ப எங்க ஆலயத்துல புதுசா ஒரு சர்வீஸ் ப்ரொமோஷனா இருக்கு, 7 மணிக்கு ஒரு சர்வீஸ் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா அந்த சர்வீஸ்? அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? 8 மணி வீட்டுக்கு 1 மணி நேரத்துல 3 மணி நேரம் இருக்கிறது தெரியுமா? 1 மணி நேரம் பிடிக்குமா? அதான் வேலை முடிஞ்சு அடுத்த வேலையை பார்க்க போலாம். புரியுது அவங்களுக்கு? யாரும் சொல்ல முடியாது நீ ஆலயத்துக்கு போகலன்னு. அப்படி ஆண்டவர் உங்களை பிரித்தெடுக்கிறார், செட் அப்பார்ட். இந்த பிரித்தெடுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்ப உங்க வீட்டில் ஒரு பால் பாத்திரம் இருக்கு. இந்த பால் பாத்திரத்தில் வேற எதுவுமே வாங்க முடியாது. வேற என்ன வாங்கலாம் என்ன செய்யாது தெரிஞ்சுக்கணும். இப்ப இவர்களுடைய இருதயத்துல மோசமான இருதயம்னா கோராகு. அந்த கோராகு தான் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வசனம், அவர் உன்னையும் யார சொல்றாரு இங்க பாருங்க 8வது வசனம், பின்பு மோசே கோராகை நோக்கி, கோராக பார்த்து சொல்றாரு லேவியின் புத்திரர். யாரை பார்த்து சொல்றாரு? கோராக பார்த்து. 8வது வசனம் என்னாகமம் 16:8 நோக்கி. அப்ப ஏன் அவனை பார்த்து சொல்றாரு? அவன் தான் சண்டை இழுத்துட்டான், அவன் தான் எல்லாத்தையும் செய்யறான், எழுப்பி வரும். அப்படி கோராகுங்கிறவனுக்கு என்ன புரியலன்னா ஒரு ஸ்லாக்கியம் புரியல. இவன் யாரோட கூட்டி செல்கிறான் அப்படின்னு கேட்டீங்க. 16வது அதிகாரம் 1வது என்னாகமம் என்பவன் ரூபன் வம்சத்தான். ரூபன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவன் தகப்பனுடைய மஞ்சத்தை கெடுத்தவன். அப்படிப்பட்ட மோசமான அவன் கூட போய் சேர்றான். அடுத்து பாருங்க, சேட்டி. அப்ப இது பிறந்த வம்சம் வந்து நல்ல வம்சம், ஆனா கூட்டி சேர்றது துன்மார்க்கம். அதனாலதான் சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கங்க. ஆலோசனைபடி நடா. அந்த துன்மார்க்கன் என்ன ஆலோசனை சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசேக்கு விரோதமாக பேசு, ஆண்டவருக்கு விரோதமாக பேசு, ஏன்னா அது பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது. பாவியில் நின்று அண்ணாவும் அவனை நேராக கூட்டிட்டு போயிடுவான். எதுக்குள்ள இந்த பூமிக்குள்ள உள்ளவங்க. 3வது பரியாக சக்கர உட்காரம் இடத்துல உட்காரக்கூடாது. இந்த 3 பேருக்கு சேர்த்து ஒரு வார்த்தை போட்டிருக்குது, விக்கட். என்னது? விக்கட், பாவி. ஆப்போசிட் வந்து நீதிமான். 5வது வசனம் பாருங்க, சங்கீதம் 1:5, பாவி நிற்க முடியாது. என்ன அர்த்தம்? உள்ள போயிறாங்க பூமி. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இதுதான் அப்படின்னு சொல்லி. சரி, என்னாகும் 16வது அதிகாரம் 3வது வசனம், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக போட்டது. இது மாதிரி இருப்பான். மோசே ஆரோன் யார் சொல்லுங்க? இல்லம்மா, ஆண்டவர் மோசேட்ட பேசுவாரு, அவர் உங்கள்கிட்ட பேசுவார். இப்ப உங்க இதுல ஒரு ஃபாஸ்ட் இருப்பாரு, ஃபாதர் நம்ம சொல்லுவீங்களா? ஃபாதர் சொல்றதெல்லாம் யார் சொன்ன மாதிரி? ஆண்டவர் சொன்ன மாதிரி. எல்லாம் அப்படித்தான். அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். மிஞ்சி போறது என்னன்னா, நீ உன்னை ரொம்ப பெரிய ஆள் நினைக்கிறேன்னு சொல்லி. மோசே பெரிய ஆளா இல்லையா? சந்தேகமே இல்லை. மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டு முன்குறிக்கப்பட்டவர். அதனாலதான் ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வருகிறார். அடுத்து பாருங்க, சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள். எல்லாம் பரிசுத்தமானவர்களா? கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே 4வது மோசே அதை கேட்ட முகம் குப்புற. சரி, உடனே ஒரு டாக்டர் திட்டாரு, கேட்டுக்கிட்டே இருக்க, நீ முகம் குப்புற விழு சொன்னா விழு அவ்வளோ மாட்டியா?
விளாட மாட்டேன் போயா வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு. ஆனா இவங்க முகம் கூட சொல்லலை. என்ன சொல்லலை? ஆனாலும் என்ன செய்றாங்க? முகம் கூப்பிட என்ன செய்றாங்க? சரி, 12வது அதிகாரத்துல கர்த்தர் 2வது பாருங்க. சரி, என்னாகமம் 12:2. இப்ப இது வேற ஒரு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை. வீட்டு பிரச்சனை என்னது? எத்தியோப்பிய ஸ்திரீயாகிய மோசே கல்யாணிட்டு வர்றாரு. எத்தியோப்பியா. ஏமா எத்தியோப்பியா கலர் என்ன தெரியுமா? பிளாக். எத்தியோப்பியா பிளாக் கலர். பிளாக் என்னது? கருப்புல அடிச்ச கருப்பு. என்ன கருப்பு? இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன கலர் தெரியுமா? ரோஸ். ஏமா எல்லாரும் வெள்ளதாமா, ஆனா ஒரு சிலர் ரோஸ் கலர்ல இருப்பாங்க. எங்க அண்ணியை பார்த்திருக்கேன். எங்க அண்ணியும் மற்றவங்க ஒரே கலரா. அவங்க பாப்பா பார்த்திருக்கேன், அதே கலர். அப்படிப்பட்ட ஒரு கலரு. ஆனா பிளாக் வந்து இது உள்ள கலர். கோவம் வந்துச்சு. இதை பாருங்க, மிரியாமும் ஆரோனும் ஆளுநர். ஸ்டார்ட் பண்றது யாரு? மிரியாம். யாரு? மிரியாம் என்ன செய்யறா? ஸ்டார்ட் பண்றா. ஆனா பின்னாடி யார் சொல்றா அப்படின்னு சொல்லி பண்றதுனால 2வது பாருங்க. கர்த்தர் அதை கேட்டார். கேட்கறது யாரு? எதனால? ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்கள். அதனாலதான் எப்பவுமே தெரிந்து கொண்ட மக்களுக்கு விரோதம் மனசு கூடாது. 8வது பாருங்க. உங்களுக்கு பயமின்றி பேச போவது என்ன? அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான், நான் முகமுகமா பேசுறேன், நீ எப்படி பயம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கோபம் அங்கே கொண்டது. இப்ப என்னது? அவ குஷ்டரோகியா மாறுறான். யாரு? மிரியாம். இங்க பேசுனது 2 பேரா ஒரு ஆளா? 2 பேர். பாருங்கம்மா, 12:1 மிரியாமும் ஆரோனும் பேசுறாங்களா? ஆண்டவர் மிரியாம் என்ன செஞ்சாரு? குஷ்டரோகி ஆக்கிட்டார். ஆனா யாரையும் குஷ்டரோகி ஆக்கணும்? ஆரோன் ஆக்கணுமா இல்லையா? ஆனா நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 10வது மேகம் கூடாரத்தை விட்டு நீங்குவது, மிரியாம் உறைந்த மலையிலே வெண்மையான குஷ்டரோகியானார். ஆரோன் மிரியாமை கண்ட பொழுது அவள் குஷ்டரோகத்தை கண்டான். அடுத்து பாருங்க 11. ஏமா எப்படி கூப்பிட்டுருக்கணும் மோசைய? சொல்லு. தம்பி. என்னது? தம்பி இல்ல, மோசை என்ன கூப்பிட்டு? ஆனா எப்படி கூப்பிட்டாரு? ஆண்டவர் கூப்பிட்டா என்ன அர்த்தம்? பயம் வந்துருச்சு. எப்பவுமே ஆண்டவர் நம்மகிட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதனாலதான் இது உடனே தெரியும். அடுத்தடி யார் மேல வளர்ப்போது? ஆண்டவர் ரெடி ஆயிட்டாரு. முத பேசுனது யாரு? மிரியாம். அதனால மிரியாம் என்ன செஞ்சாரு? போட்டாரு. ஆனா அந்த ஒரு பயம் வந்துருச்சா? பயந்த உடனே 11 என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியுமா இந்த செய்த மாற்றத்தை எங்கள் மேல் சுமத்தாரு. பார்த்தீங்களா? ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்கிறாரு? மனம் திரும்புங்கள். அப்ப இவர் என்ன செஞ்சாரு? உணர ஆரம்பிச்சார். சரி, இப்ப 6வது வசனத்தை பாருங்க. சரி, 16:6 என்ன? ஒன்று செய்யுங்கள் கோராக கூட்டாத்தாரே நீங்க. சரி, இப்ப தூப கலசங்கள் என்னன்னா புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப உங்க இதுல ஒரு இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம். அதுக்குள்ள என்ன இருக்கும்? அக்கு சாம்பியன். அதை என்ன செய்வாங்க? ஆட்டிட்டு பாத்திருக்கீங்களா? அது டெய்லி பார்த்துருக்கோம். எங்க ஆலயத்துல அது கிடையாது. அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? அக்னி. அப்ப அக்னி அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சட்டி மாதிரி இந்த மாதிரி. சரியா? இப்ப ஆண்டவர் வந்து நினைச்சாரு இந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கு. அதுல இங்க எத்தனை பேர்னா 250 பேர். இங்க பாருங்க, 16 வசனத்துல பிரபலமான 250 பேர் சேர்ந்துட்டாங்க. 250 பேர் ஒரு கையில என்ன வச்சிருக்காங்க? தூபங்கள். அக்குன்னு எடுத்து போடுங்க. ஆண்டவர் செய்றாரு, தெரியும் என்னைக்கு யார் அப்படின்னு சொல்லி செய்வாரு, வித்தியாசத்தை காட்டுறாரு. சரியா? 17 வசனம் 16-17 உங்கள் ஒவ்வொருவனும் போட்டு இப்ப ஆண்டவர் நினைச்சாரு. இப்ப தூக்க கலசத்தை கொண்டாந்தாச்சு.
அக்னியை போட்டாச்சு. என்ன செய்யுது? ஆண்டவர் வேறுபடுத்த போகிறார். இந்த வேறுபடுத்துறத எப்படி காட்ட போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 16வது வசனம். என்னாகமம் 16:16. யாவரும் 250 ஒரு சைடில் இருக்கிறாங்க. அவங்க வெறுக்கையை வரக்கூடாது. 250 தூபகரஸ்தப்பட்டவங்க, அதுக்குள்ள அக்னி இருக்கும். 19வது வசனத்து பாருங்க, கர்த்தருடைய மகிமை சபை காணும். அந்த காணப்படுவது ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, கோராகு தாத்தான் புத்திரரையும் வாசலுக்கு விலகி போகும். என்ன சொன்னாரு? விலகி போங்கன்னு சொல்ல பொழுது, விலகி போகணுமா போகக்கூடாதா? அவர் சொல்றாரு, ஒரு நிமிஷத்துல நினைச்சுங்க நான் காலி பண்ணிடுவேன். காலி பண்றாரு. 24 வருஷத்துல கூட்டதா இருக்கிறது யாரு சொல்லுங்க? விக்கெட். இப்ப என்ன நடக்குதுன்னா, பூமி 2ஆ திறக்குது. அவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. 33 வருஷம் பாருங்க, அவர்கள் தங்களுக்கு உண்டானவரோடு பூமி எடுத்து மூடிடுச்சு. இப்ப மூடி இருந்த உடனே அடுத்த ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 37 அக்னிக்குள் ஆக்கப்பட்ட தூப கலசத்தை எடுத்து அக்னி வெளியே கொட்டி போட்டு அந்த தூப கலசம். அப்ப உள்ள இருக்கிறது அக்னி. என்னது? ஆனா அது என்ன அக்னி? வேற அக்னி, ஆண்டோட அக்னி கிடையாது. போட்டோன்னு அடுத்து நல்லா கேட்டுக்கணும். ஒரு ஆட்டோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஒரிஜினலா இந்த பாத்திரம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தட்டையான ஒரு தகரம், அதை வச்சு என்ன சொல்லுவாங்க, டொக்கு அடிச்சு மாற்றிட்டாங்க. பழைய ஷேப்பு கொண்டாங்க. பழைய ஷேப் என்னது? 38 தங்கள் ஆத்துமாக்கே பாவிகள். பார்த்தீங்களா சொன்னேன்னா, விக்கெட் பீப்புள் பாவிகள். அந்த பலிபீடத்தை மூடத்தக்கதாக தகடுகளாக அடிப்பார். அவைகள் கர்த்தருடைய சன்னியில், அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளம். அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலிபீடத்தை மூடணும். பலிபீடம், இந்த பலிபீடம் எதுக்காக கொடுக்கப்படுது சொல்லுங்க? பலி செலுத்தப்படுறது எதுக்கு? ஆண்டவர் சமூகத்தில் வர்றது, கிட்டி சேர்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு தப்பு ஒரு ஆடை பண்ணணும், சமூகத்தில் பலி செலுத்து, ஆண்டவர் அந்த ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ இது என்ன அதுக்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 250 பேர் உள்ள தூபகத்தை எல்லாம் என்ன செஞ்சிச்சு? இது ஒரு அடையாளம். அடையாளம்னா என்னதுமா நான் சொல்லட்டேன். ஒரு டாக்டர் கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் போட்டு ஸ்கூட்டரில் போகிறாரு, கமெண்ட் கூட வர நர்ஸ் போடணும். நர்ஸ் ஸ்கூட்டர்லாம் ஓட்டிட்டு போக மாட்டா, புரியுதா? இவர் நான் டாக்டர், அதனால என்ன பண்ணுறீங்க கழுத்தில்? அதுபோல இப்போ ஆண்டவர் இது எப்படி மாத்திரம் ஒரு அடையாளமாக மாற்றணும். சரி, இது ஒரு செக்ஷன். இப்போ நம்ம அடுத்த செக்ஷனை பார்க்க போகிறோம். வாசிப்போமா? என்னாகமம், சரி, சங்கீதம். இதான் தியானிக்கிறோம். இன்னும் நம்ம வசனத்துக்குள்ள வரல. 84:10 1000 நாளை பார்க்கலாம். 1000 நாள்ங்கிறது எதை சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாம் 2 பேதுரு 2வது அதிகாரம், சரி 3வது அதிகாரம் 8வது. 1000 வருஷங்கிறத இங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு நாள் 1000 வருஷம். என்னம்மா இதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் சொல்றேன். இப்ப உங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரா? அவர் துபாய்க்கு நீங்க அனுப்பியிருக்கீங்க சம்பாதிக்கிறது. உங்க நகையெல்லாம் விற்று ஒரு 10 லட்சம் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு 3 வருஷம் வேலை பார்ப்பேன், கை நிறைய காசு கொண்டு வருவாரு. நீ கொடுத்தது கொஞ்சம் நகை, அவர் நிறைய நகையெல்லாம் கொண்டு வந்து உனக்கு கொடுப்பாருன்னு நீ எதிர்பார்த்துக்க. ஆனா 3ஆம் நாள் அவர் வந்து நிற்கிறாரு உங்க வீட்டில், நெஞ்சே வெடிச்சு போயிடும். ஏன்னா பாபாப்பா மனசு இருப்பானாங்கன்ட்டு. இப்போ ஆண்டவர் இப்போ உண்மையிலேயே போய் 2000 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை? அப்படிதான் 2000 வருஷம் தான் ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு பார்க்கும்போது 2 நாள் தான் இருக்கு. புரியுது அவனுக்கு? எத்தனை நாள் தான் இருக்கு? ஆமா. அப்ப அவர் வெயிட் பண்றாரு. எதுக்காக வெயிட் பண்றார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஒரு 9 ஒருவரும் கெட்டு போகாமல். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் தன் குமாரன் இந்த பூமிக்கு வந்து திரும்பது எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? அவருக்கு 2 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் வருவோம். 3வது அவருக்கு அப்படித்தான் தெரியும் அவருக்கு. அதனாலதான்
கோராகு புத்திரன் சொல்றாங்க 1000 நாள் இருக்கிறத விட ஒரு நாள். புரியுதா உங்களுக்கு? இந்த 1000 நாள் எதோட கனெக்ட் பண்றது? புதிய வானம் புதிய பூமி. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அங்க அக்னிக்கு இரையாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாருங்கம்மா, 5 பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் உண்டாகும். இப்பொழுது இருக்கிறது, ஆனா 7ஆம் வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்கள் பூமி அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாகும். அதனாலதான் அந்த உள்ள இருந்த அக்னி, அந்நிய அக்னி இன்சைட்டாக வெளியில தூக்கி போட்டு எந்த தூப கலசம் அவங்க கையில இருந்து அவங்க மரணத்துக்கு கொண்டு போச்சோ அதே தூப கலசத்தை என்ன தைத்தாரு? பிளாட் ஆக்கி பலிபீடம். பலிபீடம் இயேசுடைய சரீரம், சிலுவைக்கு அடையாளம். பலிபீடங்கிறது இயேசு. அதன் மூலமாகத்தான் இந்த புதிய வானம் புதிய போய் சேர முடியும். சரியா? அடுத்த தொடர்ந்து வாசிக்க பார்ப்போம். 10வது வருஷம். ஏமா திருடன் வருகிற விதமா வரும் சொல்லுங்க. இந்த 6:30 மணிக்கு நம்ம அங்க வர்றது திருடன் மாதிரி வருமா? நான் கரெக்டா வரணும். உங்களுக்கு முன்னாடி நான் வந்துருக்கேன். என்ன செய்வேன்? வருவேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? போன வாரம் நான் வெளியூர்ல இருந்தேன். அங்கிருந்து அந்த மெசேஜ் எங்க இருந்து கொடுத்தேன்? அங்கிருந்து. ஆனா அது திருடன் கிடையாது. சரி, திருடன் சொல்லிட்டு வருவானா சொல்லாம வருவானா? சரி, அவன் வந்து எதை தூக்கிட்டு போவான்? வெளியேறப்பட்டு உங்க ஆத்மா. பாருங்க, இரவிலே அப்பொழுது வானங்கள் எதனால? அக்னி. முதல்ல ஆண்டவர் எப்படி அடிச்சாரு? தண்ணி வச்சு அடிச்சாரு. ஆனா 2வது எதை வச்சு? அக்னி. அப்புறம் சீர்வடிக்கு ஏமா இதெல்லாம் அழிஞ்சு போறதுக்கு உங்களுக்கு ரெடியா இருக்குமா? ரெடியா இருக்காதா? ரெடியா இல்லை. உனக்கு பேரன் தான் பெருசா தெரியும், அப்படிதானே? என் பேரனை நான் கொஞ்சம் ஏமா டைம் ஓடிடும். நானும் இப்படித்தான் தூக்கி வச்சிருந்தேன். இவன் என்னோட உயரமா இருக்கான் என் பேரன். புரியுதா? இப்போ +2 வந்துட்டான். எது பண்ணிட்டான்? இப்பதான் பிறந்த மாதிரி இருக்குது. இப்பதான் என் மக மரண பள்ளத்தாக்கில் போனாப்புல இருந்துச்சு. பாய எவ்வளவு பெருசா இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஓடிடும். உன் பேரனை நினைச்சுவான், டக்குன்னு வளர்ந்துருவான். சரியா? அடுத்து பாருங்க, நீதி வாசமாயிருக்கும் அந்த புதிய வானம் புதிய பூமியில வாழ்றதற்கு 1000 நாள் ஒரு நாள் போல. யாருக்கு? போராடுறாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 86வது அதிகாரம் 84:10 1000 நாள் பார்க்கிலும் ஒரு நாள். அந்த ஒரு நாள்ங்கிறது என்னது? அவருக்கு அது என்னது? 1000 நாள். இந்த ஒரு நாள்ல நடந்த சம்பவம் என்னது சொல்லுங்க. கோராகு சொல்றாரு ஆண்டவர், பாருங்க, நீங்க பின்னாடி போனா நீ செத்து போயிடும். யார் பின்னாடி போனா? உங்க அப்பா முன்னாடி. ஆனா போகல. போனாங்களா? போகலையா? போகலங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னாகமம் 26:11. என்னாகமம் 26:11. கோராகின் குமாரரோ சாகவில்லை. ஏன் சாகவில்லை? முந்திர வசனம் பாருங்க, 10வது வசனம் பாருங்க. பூமி தன் வாயை திறந்தது, விளங்கினது, அக்னி இருந்த பட்சத்துக்கு ஒரு குற்றம் தரிசது. அவர்கள் அடையாளமானார்கள். அடையாளம் என்னமா? நான் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த அடையாளம் ஒரு ஷீட். அந்த ஷீட் எதை முடியுது? பலிபீடம். அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், இந்த ஷீட்டை ஒரு காலத்தில் என்னதான் மாதிரி இருந்துச்சு? வழிபீடமாக்கி பாவிகளுடைய கையில் இருந்துச்சு. ஆனா நாங்க அவங்க பின்னாடி போகலை. நாங்கள் போகாதனால தான் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? தப்பிச்சுக்கிட்டோம். எப்பவுமே இந்த அடையாளங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் என்னுடைய வாழ்க்கையில் சின்ன பையனாக இருக்கேன். எங்கள் அண்ணன் சின்ன சின்ன தப்பு செஞ்சு மாட்டிக்குவோம். மாட்டினோட நான் உடனே புரிஞ்சுக்கிறேன், ஐயோ இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது ரொம்ப நல்ல பேர் வைக்கிறேன். நல்லவெல்லாம் கிடையாது, ஆனால் அவர் தப்பு பண்ணுவார், மாட்டிக்குவார். இப்போ ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். அவருக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம் முடிய போகுது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட வெளியூர் போகிறதுக்கு ரெடி பண்ணுறாரு. எங்கே போகிறதுக்கு? அவங்க 5 பேர் சேர்ந்து எங்கே போகிறோம்? கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு ஒரு டாக்ஸி, அதுக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு, தொப்பி இப்பி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. எதுக்கு ரெடி பண்ணணும்? பரீட்சைக்கு ரெடி பண்ணணும். ஆனால் அப்புறம் அவங்க வீட்டில் இருந்து ஒரு அம்மா வந்து அவங்க பேசியிருந்தான். எங்கள் அப்பாட்ட அப்படி சண்டை போட்டுச்சு. சார், உங்கள் பையன் என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டா சார் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார்.
உங்க அண்ணனை பாருங்க, பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு எப்பனாலும் டூர் போலாம்ல. அப்பா நான் முடிவு பண்ணிட்டேன், ஓஹோ அப்பாவுக்கு எது பிடிக்காது, டூர் ஃப்ரெண்ட்ஸோட சேர பிடிக்காது, சேரவே மாட்டாங்க. அப்ப அவருக்கு என்ன, எனக்கு என்ன ஆயிட்டாரு, அடையாளம். புரியுது அவங்களுக்கு? அதுபோல கோராகின் புத்திரர் நமக்கு அடையாளம் ஆயிட்டாரு. ஆனா நான் புதிய பூமி போனா ஆண்டவர் பின்னாடி ஜெபிச்சு முடியுமாமா. மகா இறக்கமும் கருவேமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. 1000 நாளுக்கு பார்க்கிறோம் உங்களுடைய ஆலயத்தின் வாசலிலே காத்திருப்பது எங்களுக்கு நலம் என்று கோராகு புத்திரர் சொன்னார் இல்லையா. அந்த ஒரு நாள் அவர்கள் தப்பிக்கொண்ட நாள் ஐயா. அதுபோல் நாங்களும் உலகத்திலே பாவிகளோடு இணைந்து அழிந்து போடாமல் பரலோகத்துக்கு செல்ல, புதிய வாழ்வு புதிய மக்கள் செல்ல உதவி செய்ய ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன்.